ஸ்டாலின் ஒரு பொம்மை சிஎம். ஸ்டாலினுக்கு திறமையே இல்லை, ஸ்டாலின் உழைக்கவே மாட்டாரு, ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டாலின் எவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படின்றது தெரியும். ஸ்டாலின் நான் உழைப்பு நான் ஸ்டாலின். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு திட்டத்தை எடுத்து அந்த திட்டத்தை கொண்டு வரதே பெரிய கஷ்டம். ஆனா அந்த திட்டத்தை கொண்டு வரது மட்டும் இல்லாம அதுக்கு போட்டோ ஷூட் பண்ணி அந்த திட்டத்தை கொண்டு வரோங்கிறதுக்கு எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்றாங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த திட்டத்தை பண்றாங்க பண்ணல அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா திமுக கொண்டு வராங்க, ஆனா அந்த திட்டத்தை எடுத்துட்டு வரதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய உழைப்பாளி அப்படின்றத நான் எடுத்து சொல்றேன். இந்த இடத்துல அடுத்த விஷயம், ஒரு பிரஸ் மீட் எடுத்துக்கலாம். ஒரு பிரஸ் மீட்டை மக்கள் முன்னாடி நம்ம கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த பிரஸ் மீட்ல என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்க, அதுக்கான பதில்கள் என்ன அப்படிங்கறத அவர் கையில கொடுத்தோம். அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு பதில சொல்லணும் அப்படின்னா அவர் எவ்வளவு திறமைசாலியா இருக்கும். ஏன்னா ஒரு கேள்விய கேட்டு பதில் சொல்றதே கஷ்டம், ஆனா அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்றது இன்னும் மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாக்குறுதிகள் திமுக கொடுத்தது 505. அதுல 80% வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைவேற்றாமையே அதை சொல்றதுன்றது, அதுவும் மக்களை நம்ப வைக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா இன்னமும் அதை திமுக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எவ்வளவு திறமையா அவங்க செயல்படுறாங்க, நம்மளெல்லாம் எவ்வளவு முட்டாள் ஆக்குறாங்க. ஏன்னா இன்னமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எதுவுமே செய்யலனாலும் அவங்க ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாம 10-15 நாள் ஜெர்மனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போறேன் அப்படின்ட்டு இன்ப சுற்றுலா போயிட்டு ஃபேமிலியோட ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு வந்துட்டோன்னு அவர் வராரு. இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, அவர் அங்கேருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணும், அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் மக்களாகி நீங்க பார்க்க வேணும். அவருக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றீங்க. ஜெர்மனிக்கு போயிட்டு அங்க திருவள்ளுவர் சிலைக்கு வணக்கம் வச்சுட்டு, அங்க பெரியார் சிலைக்கு ஒரு கும்பிடு போட்டு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தனி ஹால் புக் பண்ணி அங்க தனியா அவருக்கு தான் ஏதோ பண்ண மாதிரி அவரே ஒருத்தர் கிரியேட் பண்ணி நம்ம எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு. அதையும் நம்ம நம்புறோம். அந்த இடத்துல நம்ம எல்லாம் முட்டாளாகிற இடத்துல அவர் கண்டிப்பா திறமைசாலியா தான் இருக்கும். நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கறது என்ன அப்படின்னா, அவர் இவ்வளவு திறமைகளை காட்டியும் இன்னமும் திரும்ப அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அவர் பொம்மை சிஎம் அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பாவே அவர் தலைகுனியும். தமிழ்நாட்டுக்கு விடியல்